வில்லன் கேரக்டர் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வருது அந்த ஜோக்கர் தான். அந்த ஜோக்கரோட செகண்ட் பார்ட்டான ஃபோலியே டியோ அந்த படத்துக்கு தான் நான் போயிருந்தேன். ஜோக்கர் யாருன்னு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண தேவையில்ல. படத்துல ஹார்லி குயினா லேடி காகா பண்ணிருக்காங்க. மார்கட் ரோபி ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்தாலும் இந்த ஸ்டோரிக்கு லேடி காகா சூட் ஆனாங்க. ஏன்னா படத்துல டயலாகை விட அதிகமா பாட்டு தான். ஜோக்கரா இருக்கட்டும் ஹார்லி குயினா இருக்கட்டும் அவங்களோட ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு உணர்ச்சியையும் ஒவ்வொரு சீன்லையும் பாட்டாவே வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. அது ஒரு கட்டம் வரை கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது போர் அடிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா மூவி பாத்துட்டு இருக்கும்போதே ஆடியன்ஸ்லாம் அவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாட ஆரம்பிச்சா ஐயோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. படம் முழுக்க ஜெயிலு அண்ட் கோர்ட் அப்படி ரெண்டே இடத்துல தான் படம் போயிட்டு இருக்கு. 2.25 மணி நேரம் படம் தான். ஆனா என்னமோ 3 மணி நேரத்தை தாண்டி இழுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜோக்கர் கேரக்டர் மேல உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும். அந்த ஒரு வியூவையே இந்த படத்துல மாத்திட்டாங்க. ஜோக்கர் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தப்பவே ஜாக்வின் ஃபீனிக்ஸை பத்தி நான் ஒன்னு சொன்னேன். ஜோக்கர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு முதல்ல ஒரு மனுஷன் தான் ஞாபகத்துக்கு வருவாரு, ஹீத் லெட்ஜர். அதுக்கு நானும் கொஞ்சம் கூட சலிச்சவன் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஜோக்கர்னு சொன்னாலே நான் தான் ஞாபகத்துக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி நடிச்சிருக்காப்ல. நடிப்பெல்லாம் பிரிச்சு மேஞ்சிட்டாங்க லேடி காகாவும். பட் படமா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ் அப்படின்னு வாங்கல அந்த சம்பவம் தான். ஒரு டிசி ஃபேனா எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா.